வணக்கம் பவித்ரா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 16, 17 ஆகிய 2 தினங்கள்ல மிகப்பெரிய ஒரு கனமழை பெய்தது. இந்த கனமழையின் எதிரொலியாக ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் அந்த தாமிரபரணி ஆற்றிலும் தண்ணீர் அதிகமாக வரும். அந்த பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு மேலே இடங்களுக்கு செல்லுங்கள் என்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உடைப்பு ஏற்பட்டது. அதாவது தாமிரபரணி ஆற்றில் சுமார் 40 இடங்களுக்கு மேலாகிற இடங்கள்ல ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆங்காங்கே பிரிட்டு வெளியே சென்றது. இதனிடையாக ஆங்காங்கே தண்ணீர் ஆங்காங்கே சென்றதால் ஆங்காங்கே உள்ள அந்த கிராமங்கள், அதாவது அந்த ஆற்றின் கரையோரம் உள்ள தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் உள்ளே புகுந்து நிறைய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. தற்போதும் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஞாயிற்றும் அதே போல தண்ணீர் அதிகமாக மழை பெய்யக்கூடும் என்ற காரணத்தால் வானிலை ஆய்வு மையமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரும் இந்த தாமிரபரணி ஆற்றில் அதிகமான தண்ணீர் வர வாய்ப்பு உள்ளது, எல்லோரும் கவனமாக இருங்கள் என்பதாக ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இப்ப அந்த குளங்கள், அந்த ஆறில் ஏற்பட்ட உடைப்புகளை இன்னும் சரி செய்யவில்லை. ஆங்காங்கே தற்காலிகமாக சரி செய்துள்ளார்கள். ஆனால் முழுமையாக சரியாக அதை சரி செய்யவில்லை. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் தண்ணீர் வரும் என்பதால் அந்த இடங்களில் உள்ள மக்கள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் தான் வசித்து வருகின்றனர். இந்த தண்ணீர் ஏற்கனவே வெள்ளம் பாதிக்கப்பட்டு 20 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் தற்போது வரை ஆற்றில் வெள்ளத்தில் அடித்து சென்ற கரைகள் சீரமைக்கப்படவில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் தாமிரபரணி ஆற்றின் கரைகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த இடம் திருவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 6ஆம் பண்ணை கிராமம். இந்த கிராமத்தில் மட்டும் 6 இடங்களில் தாமிரபரணி ஆற்றின் கரைகள் உடைந்துள்ளது. இந்த உடைப்பால் இந்த கிராமத்தில் 25க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கட்டுகளும் நிரம்பி வருகின்றன. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை வேற விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் அந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படியாகவும், மருதூர் மற்றும் திருவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகளில் கலியாவூர் மற்றும் புன்னக்காயல் வரை கலியாவூர் முதல் புன்னக்காயல் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களும் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ கரையோர பகுதிகளுக்கு செல்லாமலோ பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த கனமழை காரணமாக நேற்று தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மீண்டும் தாமிரபரணி ஆற்றில் 4000 கன அடி வரை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் கரையோரம் உள்ள கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். வெள்ளத்தில் உடைக்கப்பட்ட கரைகள் தற்போது வரை சீரமைக்கப்படாமல் ஆற்றில் மீண்டும் வெள்ளம் வருவதால் தங்கள் ஊருக்குள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தான் பொதுமக்கள் உள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் உடனடியாக கரைகளை சீரமைத்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ராஜசாலமன்.